என் தங்கமே, இன்று காலை நடந்தது சாதாரண சம்பவம் என்று நீ நினைத்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு காலையிலும் பிரபஞ்சம் ஒரு புதிய செய்தியை கொண்டு வருகிறது. சில நேரங்களில் அது எச்சரிக்கை போல தெரியும். சில நேரங்களில் அது ஆசீர்வாதம் போல தோன்றும். ஆனால் முழு உண்மை என்னவென்றால், அது உன்னை விழிக்கச் செய்ய வந்த ஒரு தெய்வீக தொடுதல். வாழ்க்கையில் எந்த நிகழ்வும் காரணமின்றி நடக்காது. சிறிய தடுமாற்றம் கூட உன் பாதையை திருத்த ஒரு அமைதியான குரலாக இருக்கும். காலை நேரம் மிக புனிதமானது. அந்த நேரத்தில் உன் மனம் இன்னும் உலக சத்தத்தால் மாசடையவில்லை. அந்த நேரத்தில் நடந்த சம்பவம் உன் ஆன்மாவுடன் நேரடியாக பேசும் சக்தி கொண்டது. அது ஒரு சின்ன அறிகுறி, நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கான அழைப்பு. உன் எண்ணங்களை சுத்தமாக்க வேண்டும் என்பதற்கான நினைவூட்டல். உன் பாதையை மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு மென்மையான தட்டுதல். சில நேரங்களில் எச்சரிக்கை கூட ஆசீர்வாதத்தின் வடிவம்தான். ஏனெனில் அது வரப்போகும் பெரிய சிக்கலை தடுக்கிறது. ஒரு சிறிய தடங்கல் உன்னை தாமதப்படுத்தி இருந்தால், அது உன்னை தவறான நேரத்தில் தவறான இடத்தில் இருப்பதை தடுத்திருக்கலாம். இந்த உண்மையை புரிந்து கொண்டால், நீ எதையும் குற்றம் சொல்ல மாட்டாய். அனைத்தையும் நன்றியுடன் ஏற்றுக்கொள்வாய். உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு மாற்றமும் உன்னை உயர்த்துவதற்கான திட்டத்தின் ஒரு பகுதி. இன்று காலை ஏற்பட்ட அந்த அனுபவம் உன் உள்ளத்தில் ஒரு சிந்தனையை உருவாக்கி இருந்தால், அது வீண் இல்லை. அது உன் விழிப்புணர்வை அதிகரிக்க வந்தது. உன் உள்ளுணர்வு குரலை கேட்கச் செய்தது. நீ உன்னை நம்ப ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சின்ன சைகை. பயம் வந்திருந்தால் அதையும் புரிந்துகொள். பயம் என்பது பலவீனம் அல்ல, அது பாதுகாப்பு உணர்வு. அது உன்னை கவனமாக இருக்கச் செய்கிறது. ஆனால் அதில் தங்கி விடக்கூடாது. அந்த பயத்தை அறிவாக மாற்று. அந்த அனுபவத்தை ஒரு பாடமாக எடுத்துக்கொள். அப்போது அது உன் வளர்ச்சிக்கு உதவும். ஆசீர்வாதம் என்றால் எப்போதும் மகிழ்ச்சி மட்டும் அல்ல. சில நேரங்களில் அது சுத்திகரிப்பு. பழைய எண்ணங்களை உடைக்கும் ஒரு அதிர்ச்சி. பழைய வழக்கங்களை மாற்றும் ஒரு திடீர் சம்பவம். இவை அனைத்தும் உன்னை புதிதாக உருவாக்கும் செயல்முறை. நீ எதிர்த்தால் அது வலியாக இருக்கும். நீ ஏற்றுக்கொண்டால் அது அருளாக மாறும். இன்று காலை நடந்தது உன் கவனத்தை திருப்பி வைத்திருக்கலாம். நீ அலட்சியமாக எடுத்துக்கொண்ட சில விஷயங்களை இப்போது தீவிரமாக பார்க்க ஆரம்பித்திருக்கலாம். அதுவே அதன் நோக்கம். உன் வாழ்க்கையை திசை திருப்ப ஒரு சிறிய தள்ளுதல் போதும். பெரிய மாற்றங்களுக்கு பெரிய சம்பவங்கள் தேவையில்லை. உன் உள்ளம் அமைதியாக இருந்தால், அந்த சம்பவத்தின் பின்னால் இருக்கும் அர்த்தத்தை நீ உணர முடியும். வெளியில் சத்தம் இருந்தாலும், உன் உள்ளத்தில் அமைதி இருந்தால் உண்மை தெளிவாக தெரியும். அந்த உண்மை உன்னை குற்றம் சொல்லாது. அது உன்னை வழிநடத்தும். அது உன்னை பாதுகாக்கும். என் தங்கமே, சில நேரங்களில் தெய்வீக சக்தி மெதுவாக பேசும். சில நேரங்களில் அது திடீரென உன்னை நிறுத்தும். இரண்டும் அன்பின் வெளிப்பாடு. உன் வாழ்க்கை முக்கியமானது என்பதற்கான சாட்சி. நீ சாதாரண மனிதர் அல்ல. உன் பயணம் அர்த்தமுள்ளது. அதனால் தான் ஒவ்வொரு சின்ன விஷயமும் கூட உனக்கு ஒரு பாடமாக வருகிறது. நீ உன் மனதில் நன்றி வைத்துக்கொள். இன்று காலை நடந்ததை நினைத்து பயப்பட வேண்டாம். அதை நினைத்து விழித்திரு. அது உனக்கு ஒரு புதிய கவனம் கொடுத்தது. ஒரு புதிய தெளிவு கொடுத்தது. அந்த தெளிவு உன் அடுத்த முடிவுகளை சிறப்பாக மாற்றும். வாழ்க்கை எப்போதும் இரண்டு முகம் கொண்டது. எச்சரிக்கை போல தோன்றும் விஷயம் கூட உன் எதிர்காலத்தை காப்பாற்றும் ஆசீர்வாதம். இழப்பு போல தெரியும் விஷயம் கூட உன் சுமையை குறைக்கும் அருள். தாமதம் போல தோன்றும் விஷயம் கூட சரியான நேரத்தை காத்திருக்கும் தயார் நிலை. நீ ஒவ்வொரு அனுபவத்தையும் அமைதியாக ஆராய கற்றுக்கொள். உடனடி தீர்ப்பு கொடுக்க வேண்டாம். சில உண்மைகள் காலம் கடந்த பிறகு தான் புரியும். இன்று நடந்தது நாளை அதன் அர்த்தத்தை வெளிப்படுத்தும். அந்த வரை நீ நம்பிக்கையுடன் இரு. உன் வாழ்க்கை ஒரு பெரிய படைப்பின் ஓர் அங்கம். நீ பார்க்காத பல விஷயங்கள் உனக்காக வேலை செய்கின்றன. சில தடைகள் உன்னை திருப்புகின்றன. சில சந்திப்புகள் உன்னை உயர்த்துகின்றன. சில அனுபவங்கள் உன்னை சுத்திகரிக்கின்றன.
இவை அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை. இன்று காலை நடந்தது உன் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை தொடங்கியிருக்கலாம். அந்த மாற்றம் மெதுவாக பெருகும். நீ அதிகம் கவனமாக இருப்பாய். அதிகம் விழிப்புணர்வுடன் இருப்பாய். உன் முடிவுகள் தெளிவாகும். உன் பாதை உறுதியடையும். இதுவே அதன் முழு உண்மை. என் தங்கமே, வாழ்க்கையில் எதுவும் தற்செயல் இல்லை. ஒவ்வொரு நொடியும் ஒரு செய்தி. ஒவ்வொரு அனுபவமும் ஒரு அர்த்தம். நீ அதை உணர்ந்தால் பயம் கரையும். குழப்பம் நீங்கும். நம்பிக்கை மலரும். உன் உள்ளம் உறுதியாகும். நீ இந்த நாளை ஒரு திருப்புமுனையாக எடுத்துக்கொள். இனி உன் சிந்தனைகள் உயரமாக இருக்கட்டும். உன் செயல்கள் தெளிவாக இருக்கட்டும். உன் மனம் அமைதியாக இருக்கட்டும். அப்போது எந்த எச்சரிக்கையும் உன்னை பயமுறுத்தாது. எந்த ஆசீர்வாதமும் உன்னை திடுக்கிட செய்யாது. நீ அனைத்தையும் சமநிலையுடன் ஏற்றுக்கொள்வாய். அருள் எப்போதும் உன் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. சில நேரங்களில் அது மெதுவாக, சில நேரங்களில் அது சக்தியாக, ஆனால் அது நிற்காது. நீ அதை உணரத் தயாராக இருந்தால் ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய வெளிச்சமாக மாறும். இன்று காலை நடந்தது உன்னை அந்த வெளிச்சத்திற்கு அழைத்த ஒரு தொடக்கம் மட்டுமே. உன் பயணம் இன்னும் அழகாக விரிவடைய இருக்கிறது. நீ நம்பிக்கையுடன் முன்னேறு. அருள் உன்னுடன் இருக்கிறது. அந்த அனுபவத்தின் ஆழத்தை நீ மெதுவாக உணர ஆரம்பிப்பாய். முதலில் அது ஒரு சாதாரண சம்பவம் போல தோன்றலாம். ஆனால் உன் மனம் அமைதியாகி நீ உன் உள்ளத்தை கேட்கும் போது அதன் பின்னால் இருக்கும் அர்த்தம் வெளிப்படும். ஒவ்வொரு நிகழ்வும் உன் விழிப்புணர்வை உயர்த்த ஒரு வாய்ப்பு. அதை கவனிக்காமல் விட்டால் அது மீண்டும் வரும். அதை புரிந்து கொண்டால் அது உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். வாழ்க்கை எப்போதும் நேராக செல்லாது. சில நேரங்களில் திடீரென ஒரு திருப்பம் வரும். அந்த திருப்பம் உன்னை சற்று குழப்பமாக்கலாம். ஆனால் அந்த குழப்பம் கூட உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தும். நீ கட்டியிருந்த தவறான நம்பிக்கைகளை உடைக்கும். உன் மனதில் பதிந்திருந்த பழைய பயங்களை வெளியேற்றும். இந்த சுத்திகரிப்பு இல்லாமல் உயர்வு வராது. என் தங்கமே, எச்சரிக்கை என்பது தண்டனை அல்ல. அது பாதுகாப்பு. அது அன்பின் ஒரு வடிவம். உன் வாழ்க்கை முக்கியம் என்பதற்கான சாட்சி. உன் பாதை அர்த்தமுள்ளது என்பதற்கான அடையாளம். அதனால் தான் உன்னை திருத்துவதற்கான சின்ன சைகைகள் வருகிறது. அவற்றை கவனமாக ஏற்றுக்கொள். அவற்றை எதிர்க்காதே. நீ உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை தள்ளிப்போட்டு இருந்தால் இன்று நடந்தது உன்னை விழிக்கச் செய்திருக்கலாம். காலம் காத்திருக்காது. நேரம் ஒருபோதும் நிற்காது. அதனால் தான் சில நேரங்களில் வாழ்க்கை திடீரென உன்னை நிறுத்தி உன் கவனத்தை திருப்புகிறது. அது உன் முன்னுரிமைகளை சீர் செய்யும் தருணம். ஆசீர்வாதம் என்றால் அது எப்போதும் இனிமையாக இருக்க வேண்டியதில்லை. சில ஆசீர்வாதங்கள் கடினமான வடிவத்தில் வரும். ஆனால் அதன் விளைவு இனிமையானது. ஒரு மருத்துவர் காயத்தை சுத்தம் செய்யும்போது அது வலிக்கும். ஆனால் அது குணமடைய தேவையான செயல்முறை. அதுபோல் உன் ஆன்மாவின் வளர்ச்சிக்காக சில கடினமான அனுபவங்கள் அவசியம். நீ இன்று காலை நடந்ததை நினைத்து சிந்தித்தால் உன் உள்ளத்தில் ஒரு புதிய தெளிவு உருவாகும். அது உன் அடுத்த முடிவுகளை மாற்றும். நீ கவனமாக இருப்பாய். நீ உன்னை மதிப்பாய். நீ உன் நேரத்தை வீணாக்க மாட்டாய். இந்த மாற்றமே அந்த அனுபவத்தின் பலன். உன் வாழ்க்கையில் பல கதவுகள் திறக்க காத்திருக்கின்றன. ஆனால் சில கதவுகள் மூடப்பட வேண்டும். சில வழிகள் முடிவடைய வேண்டும். இந்த முடிவுகள் இல்லாமல் புதிய தொடக்கம் வராது. அதனால் தான் சில நேரங்களில் திடீர் சம்பவங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கிறது. அவை உன்னை அடுத்த கட்டத்திற்கு தயாராக்குகிறது. நீ உன் உள்ளுணர்வை நம்ப ஆரம்பிக்க வேண்டும். அது அமைதியான குரல். அது மெதுவாக பேசும். ஆனால் அது உண்மையை மட்டும் சொல்வது. இன்று நடந்த அனுபவம் உன் உள்ளுணர்வை அதிகரித்திருக்கலாம். இனி நீ உன் மனதின் குரலை தெளிவாக கேட்க முடியும். பயம் உன்னை கட்டுப்படுத்த அனுமதிக்காதே. பயத்தை புரிந்து கொண்டு அதை விடு. அந்த அனுபவம் உன்னை பலமாக்க வந்தது. உன் மனதின் பலத்தை உனக்கே காட்ட வந்தது. நீ எதிர்கொண்டாய். நீ அதை கடந்து வந்தாய். அதுவே உன் வலிமை. வாழ்க்கை சில நேரங்களில் சின்ன சின்ன அறிகுறிகளால் பேசும். ஒரு வார்த்தை,
ஒரு சம்பவம், ஒரு தாமதம், ஒரு சந்திப்பு, இவை அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை. நீ அதை கவனித்தால் உன் வாழ்க்கையின் பெரிய படத்தை புரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, நீ இப்போது ஒரு மாற்றத்தின் நடுவில் இருக்கிறாய். இந்த மாற்றம் மெதுவாக உன் சிந்தனையை உயர்த்தும், உன் பழைய பழக்கங்களை மாற்றும், உன் மனதை சுத்தப்படுத்தும். நீ அதிகம் அமைதியாக இருப்பாய், அதிகம் தெளிவாக இருப்பாய், அதிகம் நம்பிக்கையுடன் இருப்பாய். இன்று நடந்தது உன் வாழ்க்கையின் ஒரு திருப்புமுனை. அதை அப்படியே ஏற்றுக்கொள். அது உன்னை பயமுறுத்த வந்தது இல்லை, அது உன்னை விழிக்கச் செய்ய வந்தது. நீ விழித்தால் உன் வாழ்க்கை தானாகவே சரியான திசையில் நகரும். ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய வாய்ப்பு. நேற்று நடந்ததை திருத்த, இன்று சிறப்பாக வாழ, நாளையை உருவாக்க. இந்த உண்மையை மனதில் வைத்துக்கொள். எந்த அனுபவமும் வீணாகாது, அது உன்னை உருவாக்கும். உன் இதயத்தில் நன்றி வளர்த்துக்கொள். நன்றி இருந்தால் பயம் குறையும், நன்றி இருந்தால் குழப்பம் நீங்கும், நன்றி இருந்தால் அருள் பெருகும். இன்று நடந்ததை நினைத்து நன்றி சொல். அது உன்னை பாதுகாத்திருக்கலாம், அது உன்னை திருத்தியிருக்கலாம், அது உன்னை உயர்த்த தயாராக்கியிருக்கலாம். நீ உன் வாழ்க்கையை கவனமாக நடத்த ஆரம்பித்தால் அடுத்த நாட்களில் பல நல்ல மாற்றங்கள் வரும். உன் சிந்தனை உயர்ந்தால் உன் சூழ்நிலையும் உயர்ந்துவிடும். உன் உள்ளம் தெளிவாக இருந்தால் உன் பாதையும் தெளிவாகும். என் தங்கமே, முழு உண்மை என்னவென்றால் வாழ்க்கை உன்னுடன் போராடவில்லை, அது உன்னை உருவாக்குகிறது. ஒவ்வொரு அனுபவமும் உன் ஆன்மாவை செதுக்குகிறது. சில நேரங்களில் மெதுவாக, சில நேரங்களில் வலியாக, ஆனால் அதன் முடிவில் நீ ஒரு உறுதியான மனிதராக மாறுகிறாய். நீ இந்த தருணத்தை ஒரு ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொண்டால் அது உண்மையிலேயே ஆசீர்வாதமாக மாறும். நீ அதை எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டால் அது உன்னை பாதுகாக்கும். இரண்டிலும் நீ வெற்றி பெறுவாய், ஏனெனில் நீ விழித்திருக்கிறாய். இனி உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக பார்க்க ஆரம்பி. உன் மனதை சுத்தமாக வைத்துக்கொள், உன் எண்ணங்களை உயர்த்திக்கொள், உன் செயல்களை நேர்மையாக வைத்துக்கொள். அப்போது எந்த அனுபவமும் உன்னை காயப்படுத்தாது, அது உன்னை கற்றுத்தரும். அருள் எப்போதும் உன் வாழ்க்கையில் வேலை செய்து கொண்டே இருக்கிறது, அது நிற்காது. நீ அதை உணர்ந்தால் போதும். இன்று காலை நடந்தது அந்த அருளின் ஒரு அலை. அது உன் மனதை தொட்டது, உன் சிந்தனையை மாற்றியது, உன் பாதையை திருத்தியது. நீ நம்பிக்கையுடன் முன்னேறு. உன் வாழ்க்கை பாதுகாப்பில் உள்ளது, உன் பயணம் அர்த்தமுள்ளது, உன் எதிர்காலம் வெளிச்சமாக உள்ளது. இன்று நடந்தது அந்த வெளிச்சத்திற்கு முன் வந்த ஒரு சிறிய நிழல் மட்டுமே. அந்த நிழல் இப்போது மறைந்து கொண்டிருக்கிறது. உன் உள்ளம் ஒளியால் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. நீ அமைதியாக இரு, நீ உறுதியாக நில். உன் வாழ்க்கை அழகாக மலரத் தயாராகி வருகிறது. நீ இப்போது உணர ஆரம்பித்த அந்த அமைதி சாதாரண அமைதி அல்ல, அது ஒரு ஆழமான மாற்றத்தின் தொடக்கம். உன் உள்ளத்தில் நடந்த சின்ன அதிர்வு கூட ஒரு பெரிய விழிப்புணர்வை உருவாக்கும் சக்தி கொண்டது. வாழ்க்கை சில நேரங்களில் மெதுவாக கற்றுத்தரும், சில நேரங்களில் திடீரென உன்னை நிறுத்தி உணர்த்தும். அந்த நிறுத்தம் வீண் அல்ல, அது உன் கவனத்தை திருப்பும் தருணம். தங்க பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு அனுபவத்தையும் நினைத்து பார். அப்போது புரியும், சில சம்பவங்கள் முதலில் குழப்பமாக இருந்தாலும் பின்னர் அது உன்னை காப்பாற்றியதாக உணர்ந்த தருணங்கள் இருந்திருக்கின்றன. அதுபோல இப்போதும் நடந்தது ஒரு பாதுகாப்பின் வெளிப்பாடு. உன் பாதை தவறாமல் இருக்க ஒரு தெய்வீக தள்ளுதல். உன் மனம் பல கேள்விகளை எழுப்பலாம், ஆனால் அந்த கேள்விகளுக்கான பதில் உடனே வராது. பதில் மெதுவாக வெளிப்படும். நீ அமைதியாக இருந்தால் உன் உள்ளம் அந்த பதிலை உணரும். வெளியில் இருந்து அல்ல, உன் உள்ளத்திலிருந்தே தெளிவு வரும். அதுவே உண்மையான வழிகாட்டுதல். சில நேரங்களில் நாம் திட்டமிடும் வழி சரியாகத் தோன்றும், ஆனால் வாழ்க்கை வேறு பாதையை திறக்கும். அந்த மாற்றம் முதலில் நமக்கு பிடிக்காது, ஆனால் காலம் கடந்த பிறகு தான் புரியும் அந்த மாற்றமே நமக்கு சரியானது என்று. அதனால் நடந்ததை எதிர்த்து நிற்காதே, அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்.
தங்க பிள்ளையே, பயம் வந்திருந்தாலும் அது உன்னை பலவீனமாக்கவில்லை. அது உன் உள்ளத்தை எச்சரிக்கையாக மாற்றியது. அது உன் கவனத்தை கூர்மையாக்கியது. இனி நீ சின்ன விஷயங்களையும் அலட்சியப்படுத்த மாட்டாய். இந்த விழிப்புணர்வே உன் வளர்ச்சியின் அடையாளம். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய அத்தியாயம். நேற்று இருந்த நீ இன்று இல்லை. இன்று இருந்த நீ நாளை வேறு நிலை. இந்த மாற்றம் தான் வளர்ச்சி. அதை ஏற்றுக்கொண்டால் நீ எளிதாக முன்னேறுவாய். அதை எதிர்த்தால் நீ சோர்வடைவாய். அதனால் ஓட்டத்திற்கு எதிராக அல்ல, ஓட்டத்தோடு செல்ல கற்றுக்கொள். நீ உன் மனதில் சுத்தம் செய்ய ஆரம்பி. பழைய வருத்தங்கள், தேவையற்ற குற்ற உணர்வுகள், உன்னை தாழ்த்தும் நினைவுகள், இவற்றை மெதுவாக விடு. இவை அனைத்தும் உன் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும். நடந்த சம்பவம் உன்னை இந்த சுத்திகரிப்புக்கு அழைத்திருக்கலாம். தங்க பிள்ளையே, சில அனுபவங்கள் உன்னை உடைக்க வராது. அவை உன்னை உருவாக்க வரும். ஒரு சிலை உருவாக கல் தட்டப்பட வேண்டும். அந்த தட்டுதல் வலிக்கும். ஆனால் அதன் முடிவில் ஒரு அழகான உருவம் வெளிப்படும். அதுபோல் உன் வாழ்க்கை வடிவமைக்கப்படுகிறது. நீ இப்போது அதிகம் கவனமாக இருக்கிறாய். உன் உள்ளம் சற்றே விழித்திருக்கிறது. இந்த விழிப்பு நிலையை காக்க வேண்டும். ஒவ்வொரு முடிவும் தெளிவாக எடு. ஒவ்வொரு வார்த்தையும் சிந்தித்து பேசு. ஒவ்வொரு செயலும் உணர்வுடன் செய். இந்த மாற்றமே உன் வாழ்க்கையை உயர்த்தும். உன் பயணம் சாதாரணமல்ல. உன் ஆன்மா பல அனுபவங்கள் மூலம் செதுக்கப்படுகிறது. இந்த செதுக்கல் இல்லாமல் நீ முழுமையாக மலர முடியாது. அதனால் நடந்ததை குற்றம் சொல்லாதே. அதை ஒரு பரிசாக ஏற்றுக்கொள். தங்க பிள்ளையே, நீ தனியாக இல்லை என்பதை நினைவில் வை. உன் மூச்சு கூட உனக்கு துணை. உன் இதய துடிப்பு கூட உனக்கு ஆதாரம். இந்த உயிர் சக்தி உன்னுள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். எந்த அனுபவமும் உன்னை அழிக்க வரவில்லை. அது உன்னை விழிக்கச் செய்ய வருகிறது. இனி வரும் நாட்களில் நீ சின்ன சின்ன மாற்றங்களை கவனிப்பாய். உன் சிந்தனை மென்மையாகும். உன் கோபம் குறையும். உன் பயம் கரையும். உன் நம்பிக்கை பெருகும். இந்த மாற்றம் மெதுவாக இருந்தாலும் உறுதியானது. அதுவே உண்மையான ஆசீர்வாதம். நீ நடந்ததை ஒரு புதிய தொடக்கமாக எடுத்துக்கொள். பழைய அத்தியாயம் முடிந்தது. புதிய அத்தியாயம் திறக்கிறது. அந்த புதிய அத்தியாயத்தில் நீ அதிகம் தெளிவாக இருப்பாய். அதிகம் வலிமையாக இருப்பாய். அதிகம் நம்பிக்கையுடன் இருப்பாய். தங்க பிள்ளையே, வாழ்க்கை உன்னை தேர்வு செய்கிறது. ஏனெனில் நீ தாங்கக்கூடியவள். நீ உயரக்கூடியவள். நீ மாற்றத்தை ஏற்கக்கூடியவள். இந்த நம்பிக்கையை உன் இதயத்தில் பதித்துக்கொள். எந்த சூழ்நிலையும் உன்னை தளரச் செய்யாது. நடந்த சம்பவம் ஒரு சிறிய அலை போல இருக்கலாம். ஆனால் அந்த அலை உன் உள்ளத்தில் பெரிய விழிப்புணர்வை உருவாக்கி இருக்கிறது. இனி நீ கவனமாக நடப்பாய். உன் நேரத்தை மதிப்பாய். உன் உறவுகளை மதிப்பாய். உன் வாழ்க்கையை மதிப்பாய். தங்க பிள்ளையே, முழு உண்மை என்னவென்றால் நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். உன் பாதை கவனத்தில் இருக்கிறது. உன் பயணம் கண்காணிப்பில் இருக்கிறது. சில நேரங்களில் ஒரு சின்ன தட்டுதல் உன் திசையை சரி செய்யும். அதுவே நடந்திருக்கலாம். இனி நீ பயப்பட வேண்டாம். பதற்றப்பட வேண்டாம். நடந்ததை நினைத்து சோர்வடைய வேண்டாம். அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறு. உன் வாழ்க்கை இன்னும் பெரிய உயரங்களை தொட தயாராக இருக்கிறது. நீ ஒவ்வொரு நாளும் உன் உள்ளத்தை கேள். உன் உள்ளம் தான் உன் உண்மையான வழிகாட்டி. அது ஒருபோதும் உன்னை தவறான பாதைக்கு அழைக்காது. அந்த குரலை மதித்தால் நீ எப்போதும் சரியான இடத்தில் இருப்பாய். தங்க பிள்ளையே, உன் கண்களில் மீண்டும் நம்பிக்கை ஒளிரட்டும். உன் இதயத்தில் அமைதி நிலைக்கட்டும். உன் சிந்தனையில் தெளிவு பெருகட்டும். நடந்தது ஒரு எச்சரிக்கை என்றாலும் அது உன்னை காப்பாற்ற வந்தது. அது ஒரு ஆசீர்வாதம் என்றாலும் அது உன்னை உயர்த்த வந்தது. இரண்டிலும் உனக்கு நன்மை தான். நீ இப்போது ஒரு புதிய நிலைக்கு நுழைகிறாய். இந்த நிலை உன்னை அதிகம் விழிப்புணர்வுடன் வாழ கற்றுத்தரும். அதிகம் அன்புடன் பேச கற்றுத்தரும். அதிகம் பொறுமையுடன் நடக்க கற்றுத்தரும். இந்த மாற்றமே உன் உண்மையான வரம். தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கை இன்னும் அழகாக மலர இருக்கிறது. இந்த அனுபவம் ஒரு விதை மட்டும். அந்த விதை முளைத்து ஒரு பெரிய மரமாக மாறும்.
அதன் நிழலில் நீ அமைதியாக நிற்பாய். அதன் பலனை நீ அனுபவிப்பாய். நம்பிக்கையை பிடித்து நில். அமைதியை காக்க உன் உள்ளத்தை தூய்மையாக வைத்துக்கொள். நடந்ததை நன்றி சொல்லிவிடு. உன் எதிர்காலம் ஒளியால் நிரம்பி காத்திருக்கிறது. நீ உறுதியுடன் முன்னேறு. அருள் உன் அருகில் நடந்து கொண்டிருக்கிறது.